ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ஒரு அற்புதமான ஸ்வீட் ரெசிபிங்க. இது எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிறது தான். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேத்துக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கூடவே புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேசரிக்கு தேவையான பொருட்களில் ஏலக்காயை எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 100 கிராம் ரவை, கொஞ்சமாக தேவையான அளவு முந்திரி, கொஞ்சம் திராட்சை, சர்க்கரை ஒரு 150 கிராம், கூடவே ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன் 3 ஸ்பூன் சர்க்கரையோட. இப்போது வடசட்டியில் ஒரு 50 மில்லி அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரியை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுட்டு வறுத்துக்கலாம், இல்லைன்னா அது தீய ஆரம்பிச்சிரும். முந்திரி ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பொங்கி பபுளாக வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக நெய் விட்டுருக்கோம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவையை இந்த மாதிரி நெய்யிலேயே நம்ம வறுத்துட்டு அதில் நம்ம கேசரி செய்யும் போது அதோட மனம் சுவை சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா இதை வறுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப பொறுன்னு வறுப்பட்டுறக்கூடாது. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டா போதும். இப்போ 100 கிராம் ரவைக்கு 300 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது 300 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணியை நல்லா காய வச்சுட்டு கொதிக்கும் போது சேர்த்துருக்கோம். அந்த வீடியோ எடுக்கும் போது கட் ஆகிடுச்சுங்க. அதாவது வீடியோ ஆன் பண்ணாமே எடுத்துட்டேன், அதனால் அதை காட்ட முடியல. இந்த மாதிரி ரவை நல்லா நமக்கு வெந்துட்டு திரண்டு வர ஆரம்பிக்கும் போது நம்ம கேசரிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு 125 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கேசரியை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கேசரி பவுடரை அப்படியே ட்ரையாக சேர்க்காம தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேசரியோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வரும். நல்லா இது அல்வா மாதிரி திரண்டு எண்ணெய் தெளிஞ்சு வரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மீதி 50 மில்லி அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அதாவது மொத்தமாகவே 100 கிராம் அளவுக்கு கேசரிக்கு 100 கிராம் அளவுக்கு நம்ம நெய் பாதி எண்ணெய் பாதியாக சேர்த்துருக்கோம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பொறுமையாகவே வெந்து வரட்டும். கடைசியாக நம்ம நுணுக்கி வச்ச ஏலக்காயை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது 3 ஸ்பூன் சர்க்கரையோடு தான் ஏலக்காய் விதைகளை சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் செய்யும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரும். கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு கேசரி அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்பவும் சுவையாகவும் இருந்துச்சு, மணமாகவும் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வர பண்டிகை காலங்களில் கேசரி நம்ம வீட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கும். அதனால் நம்ம கேசரியிலேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட கேசரி சூப்பராக சுவையாக திரண்டு வந்துடுச்சு. நல்ல எண்ணெய் நெய்யெல்லாம் தெளிஞ்சிட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பண்டிகை காலங்கிறதுனால அப்பப்போ நம்மளோட பலகாரத்தை அப்லோட் பண்ணுறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய அத்தனை வெரைட்டிஸுமே ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய பலகாரங்கள் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். இப்போது நம்மளோட கேசரியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே அல்வா மாதிரி செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.